டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கழிவறைகளுக்கு கதவு கூட படாமல் இருக்கு. எதுக்கு அறிவுறுத்திருக்கலாம் அமைச்சர் விரைந்து முடிக்கிறதுக்கு? அதெல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. எல்லா வேலைகளையும் முடித்து தான் அவங்கள தங்குறதுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. கூட்டுறவுத்துறை சார்பில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யணும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. தேர்தல் வாக்குறுதி சொன்னது அவர்னா அவர்கிட்ட போய் கேட்கணும். நீங்கள் எங்களை கேட்டீங்கன்னா எங்களுக்கு எங்கள் தலைவர் இருக்காங்க. தலைவருக்கு கட்டுப்பட்டவர்கள் நாங்கள். எங்களுடைய முழுமையான சாத்தியக்கூறா அவர் சொன்ன விஷயங்கள் அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். நீங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு துறைகளின் மூலமாக முடிக்கப்பட்ட பணிகளை துவக்கி வைத்து புதிய பணிகளுக்கு கால்கோள் நாட்டியும் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அதை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் மகளிருக்கு இந்த அரசை பொறுத்தவரையில் முதலமைச்சர் அவர்கள் மகளிர் நலனில் அக்கறையுள்ள முதலமைச்சராக இருந்து அவர் இந்த அரசை 5 ஆண்டு கால அரசை முழுமையாக வழிநடத்தி திட்டங்களை தந்திருக்கிறார். அதில் ஒன்று தான் தோழியர் விடுதி சமூக நலம் மற்றும் உரிமை வழங்கல் துறையின் சார்பில் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் காஞ்சிரங்கால் பகுதியில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 50 பெண்கள் மகளிர் அரசு அலுவலகங்களில் தனியார் அலுவலகங்களில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் தங்கி செல்வதற்கு வசதியாக இந்த தோழியர் விடுதி சிவகங்கையில் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு பணி முடிந்து பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் இன்றைக்கு நீங்கள் காணொலி காட்சி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பல்வேறு துறைகளின் சார்பில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் இன்றைக்கு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அரசை பொறுத்தவரையில் முதலமைச்சர் அவர்களுடைய நிர்வாக திறமையின் காரணமாக இந்திய துணைக்கண்டத்தில் எந்த ஒரு அரசும் எந்த முதலமைச்சரும் செய்திராத சாதனைகளை சாதித்திருக்கின்ற முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு மக்கள் பேராதரவை தந்து கொண்டிருக்கிறார். இப்போ நாங்குநேரியில் ஒரு மது பேர் 2 பேரை வெட்டியிருக்காங்க. அது சட்ட ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா அதிகமாக தமிழகத்தில் வர்றது காரணம் அப்படின்றது மாதிரி எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. இதை எப்படி அமைச்சர் பார்க்குறீங்க? அது எதிர்கட்சிகள் அவர்களுடைய வேலையை செய்கிறாங்க. என்ன அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பதெல்லாம் ஒரு தனிநபர் அவர்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த விவகாரங்களை எல்லாம் சொல்லி சட்ட ஒழுங்கு சரியில்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. ஆகவே அரசு காவல்துறை மூலமாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு சட்ட ஒழுங்கெல்லாம் இங்கே நிலைநாட்டப்படும். அதில் ஒன்றும் இல்லை. இந்த தோழியர் விடுதி இன்னும் முழுமையடையாமல் கழிவறைகளுக்கு கதவு கூட படாமல் இருக்குது. எதுக்கு அறிவுறுத்திருக்கலாம் அமைச்சர் விரைந்து முடிக்கிறதுக்கு? அதெல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. எல்லா வேலைகளையும் முடித்து தான் அவங்கள தங்குறதுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. கூட்டுறவுத்துறை சார்பில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யணும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. தேர்தல் வாக்குறுதி சொன்னது அவர்னா அவர்கிட்ட போய் கேட்கணும். நீங்கள் எங்களை கேட்டீங்கன்னா எங்களுக்கு எங்கள் தலைவர் இருக்காங்க. தலைவருக்கு கட்டுப்பட்டவர்கள் நாங்கள். எங்களுடைய முழுமையான சாத்தியக்கூறா அவர் சொன்ன விஷயங்கள் அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். நீங்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.